Hi students, welcome to our Next Gen Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷர், பிகினர், எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவும் ஐடியாவே இல்லை, எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும், டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸை பற்றின டாப் டு பாட்டம் எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போது நம்ம மெயினாக என்ன எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்? குரூப் 4. ஏன்னா குரூப் 4 தான் இப்போ ஜூலை மாதம் எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 4ல் டோட்டலாக 200 கொஷின்ஸ். அதில் 100 தமிழ், 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த 25 மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது டோட்டலாக வந்து 25 கொஷின்ஸ். அந்த 25ஐ ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி? ஆப்டிடியூட், ரீசனிங். ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ், ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்னா என்ன? ஒரு சம்மை வந்து நான் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரேன்ல, அது எல்லாமே ஆப்டிடியூட். ரீசனிங்னா நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணி யோசிச்சு பொறுமையாக நான் பாட்டி யோசிச்சு ஒன்று போடணும் பாருங்கள், அது எல்லாமே ரீசனிங். இப்போ இதில் வந்து 15 கொஷின், இதில் 10 கொஷின், டோட்டலாக 25 கொஷின் தான் எனக்கு மேக்ஸ். இப்போ இந்த 100 தமிழில், 75 ஜென்ரல் ஸ்டடீஸில் எனக்கு வந்து கொஷின் எங்கேருந்து வேணால் கேட்கலாம். நான் நிறைய சிலபஸ் படிக்கணும், எங்கேருந்தே எனக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸில் அப்படி இல்லை, ஒரே மாடல் தான். அந்த மாடல் என்ன பண்ணலாம்? நம்பர்ஸை மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். நம்ம எல்லா மாடலையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா மட்டும் போதும், 25 ஈஸியாக வாங்கிடலாம். மேக்ஸை பார்த்து பயப்படவே வேணாம், சிம்பிளாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ அந்த மேக்ஸ் சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, அதுக்கு கீழே சும்மா சிம்பிளாக எக்ஸாம்பிள் சம் வச்சுருக்கேன், என்னென்ன மாதிரி சம்ஸ்லாம் வரும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சம்ஸ் எதுவும் டீச் பண்ண போகிறதில்ல, என்ன டாபிக் இருக்குது, என்ன மாதிரி கொஷின் வருதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட 3 months கோர்ஸில் எல்லா டாப்பிக்குமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ வந்து என்ன டாபிக் இருக்குது, என்னென்ன மாதிரி சம்ஸ் இருப்பாங்கன்னு மட்டும்தான். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனா என்ன? ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போது இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டாபிக் என்ன? பாட்மாஸ் ரூல். பாட்மாஸ் ரூல்னால் என்ன? ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் பண்ணணும். இப்போ இங்கே கொஷின் இருக்குது. இந்த கொஷினை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? 24/6 ப்ளஸ் 3 × 2 to 4 டிவைடட் பை 6 ப்ளஸ் 3 × 2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6, இதையும் டிவைட் பண்ணால் 2, இதையும் டிவைட் பண்ணால் 112. இப்போது 4 ப்ளஸ் 112 ப்ளஸ் 6 டோட்டலாக ஆட் பண்ணால் 122. இப்போது நான் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன், சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ இந்த சம்மை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணி எல்லாம் ஆன்சர் கொண்டு வர ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். ஒரு 200 கொஷின், 300 கொஷின் அந்த மாதிரி கொடுத்தா ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் போடும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 minutes ஆகும். அதுவே 200th கொஷின் நீங்கள் போடும்போது ஒரு 10 செகண்ட் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஸ்பீட் வரும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை கொஷின் வந்து என்ன பண்ணுறோம், பாட்மாஸ் ரூலில் கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஃப்ராக்ஷன் அண்டு டெசிமல். ஃப்ராக்ஷன்னா 3/4 ப்ளஸ் 1/2. இது எப்படி போடுவோம்? 3 2s are 6. அடுத்து 4 1 is 4. அடுத்து 4 2s are 8. 10/8. இதை டிவைட் பண்ணால் 5/4. இதுதான் என்னது? ஃப்ராக்ஷன். இப்போ டெசிமல்னா என்ன? பாயிண்டில் வரதெல்லாம் டெசிமல். இப்போ இதையும் நான் டிவைட் பண்ணனா 1.25 வரும். இதுதான் டெசிமல். இந்த மாதிரி 3/4, 1/2 அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் சம் கேட்பாங்க, இல்லைனா டெசிமல்ஸில் 1.25. இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இது ஒரு டாபிக். அடுத்து பர்சன்டேஜ். ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இந்த பர்சன்டேஜ். இப்போது இதில் என்ன கொஷின் இருக்குது? 20% ஆஃப் 150 எவ்வளோ? பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆன்சர் 30 அப்படின்ட்டு. எப்படி? 150 இருக்குது, 150ல் 10% 15, 20% 30. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர்.
இப்போ உங்களோட கோர்ஸில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கொஷின்லாம் இதெல்லாம் சிம்பிள் கொஷின். பார்த்த உடனே 150 20% எவ்வளோ? 30 அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி நான் உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அதுக்கடுத்து ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன். ரேஷியோன்னா என்ன? 1:2, 3:4, 5:6 இந்த மாதிரிலாம் வரும்ல, இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ப்ரொப்போர்ஷன்னா ஈக்குவல். இப்போது 3/4 ஈக்குவல் டு 3/4 இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ். ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எல்லாமே ப்ளஸ் பண்ணுவீங்க. 10, 30, 60, 100, 150 ப்ளஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவோம்? எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். 1 2 3 4 5 150 டிவைடட் பை 5. இதை ஸ்ட்ரைக் பண்ணால் எனக்கு ஆன்சர் எவ்வளோ? 30. இந்த மாதிரி ஆவரேஜ் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து நம்பர் சீரீஸ். இப்போது இந்த நம்பர் சீரீஸ்லாம் எதுக்கு கீழே வருது? நம்பர் சீரீஸ் அண்டு சீக்வன்ஸ்லாம் ரீசனிங். ஏன்னா இதில் எதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப்ஸு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரீசனிங்க்கு கீழே வரும். இப்போது இந்த நம்பர் சீரீஸ்னால் என்ன? உங்களுக்கே தெரியும். 3, அடுத்து 6, அதுக்கடுத்து 12, அதுக்கடுத்து 24, அதுக்கடுத்து 48. அப்படியே என்ன ஆகுது? டபுள் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து இதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ் ACEG. அடுத்து என்ன? A, B விட்டு C, அடுத்து D விட்டு E, அடுத்து F விட்டு G, அடுத்து H விட்டு I. இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து ஆட் மேன் அவுட்னா இதில் எது வித்தியாசமாக இருக்குது? 2, 4, 6, 10 இது எல்லாமே ஈவன் நம்பர். 9 மட்டும் ஆட் நம்பர். அப்போ 9 தான் எனக்கு ஆட் மேன் அவுட். இப்போது இங்கே நான் என்ன பண்ணேன்? எந்த ஃபார்முலாஸு ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணல. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிட்டேன். அதெல்லாம் தான் என்னது? ரீசனிங். சும்மா யோசிச்சா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி விஷயம் தான் ரீசனிங். அடுத்து இங்கே ஒரு சம்ஸ் இருக்கு பாருங்கள். கோடிங் அண்டு டீகோடிங். இப்போ வந்து CAT, கேட்னா DBUனா டாக்னா என்னன்னு கேட்குறான். இப்போது இங்கே என்ன இருக்குது? கேட். சிக்கு அடுத்து D, ஏக்கு அடுத்து B, டிக்கு அடுத்து U. இங்கே என்ன வரும்? டிக்கு அடுத்து E வரும், ஓக்கு அடுத்து P வரும், ஜிக்கு அடுத்து H வரும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து டைம் அண்டு ஒர்க்கு, டிஸ்டன்ஸ் அண்டு டைம். இப்போது டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் வச்சு கொஷின் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? ஆப்டிடியூட். இப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? கார் ட்ராவல்ஸ் 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் 1 ஹவரில் போனால் 180 கிலோமீட்டர் எத்தனை ஹவரில் போவாங்க? 60 கிலோமீட்டர் 1ன்னா 180 கிலோமீட்டர் 3 ஹவரில் போவாங்க. இவ்வளோ தான் ஆன்சர். அதுக்கடுத்து டைம் அண்டு ஒர்க். இந்த கொஷின் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் ஒரு வேலையை இவ்வளோ நாளில் செய்கிறான், அதே வேலையை இத்தனை பேர் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் செய்வாங்க, அந்த மாதிரி கொஷின். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்? A completes a work in 12 days. ஏன்றவங்க 12 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போது how much work does he do in 1 day? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான்? ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான்? 1/12 ஒர்க் பண்ணியிருப்பான். இதெல்லாம் சிம்பிள் கொஷின். நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் வந்துடும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து என்ன கொஷின் கேட்பாங்க? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா ஒரு டேங்க், பைப்புன்னா சேம் ஒரு டேப். இந்த மாதிரி சம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஒரு பைப் வந்து 10 மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. அப்போது 1 மினிட்ல அந்த டேங்கை எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி சம்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர்? 1/10. மேலே பார்த்தோம்ல, இதே தான். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்னா ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடித்தாங்க, இல்லை ஒரு டேங்க்கில் தண்ணி வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணிச்சு, இந்த மாதிரி சம். அடுத்து டிஸ்டன்ஸ். இந்த கார் வந்து இந்த கிலோமீட்டர் ஹவரில் போகுது,
இவ்வளோ ஹவரில் கிராஸ் பண்ணுது, இந்த மாதிரி சம்ஸ். டைம், ஒர்க், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங். இங்கே நேம் வந்துருச்சு லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? ஸ்டெப்ஸ் இல்லை, ஃபார்முலா இல்லை, யோசிச்சு வச்சு போட்டுருவோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? A is smaller than B, B is taller than C. Who is tallestனா B யோட டாலர் A, அடுத்து C யோட டாலர் B. Who is the tallest? அப்போ A தான் டாலஸ்ட். இதுதான் என்னோட ஆன்சர். அதுக்கடுத்து இது வந்து பசிலில் வருது. அடுத்து பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் கொஷின் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எப்படி நான் சால்வ் பண்ணுவேன்? பியோட ஃபாதர் ஏ, அடுத்து சியோட ஃபாதர் பி. இப்போ சிக்கு ஏ யாரு? கிராண்ட் ஃபாதர். இப்போ இந்த கொஷினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நம்ம அப்பா வச்சு தாத்தா வச்சு உட்காந்து வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். நான் என்ன பண்ணேன்? சிம்பிளாக ஒரு டயக்ராம் வரைஞ்சேன். பார்த்தோன்னே ஆன்சர் என்ன சொல்லிட்டேன்? கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சம்ஸ் வரும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் கோர்ஸில் உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிவிடுவேன். அதனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து டைரக்ஷன். டைரக்ஷன் என்ன? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து இந்த மாதிரி டைரக்ஷன் யூஸ் பண்ணி. இங்கே என்ன இருக்குது? பர்சன் வாக்ஸ் 9 மீட்டர் நார்த், நார்த்தில் 10 மீட்டர் போகிறான். அதுக்கடுத்து தென் டர்ன் ரைட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர், ரைட்டில் திரும்பி 10 மீட்டர் போகிறான். இன் விச் டைரக்ஷன் ஈஸ் இன் நவ். இப்போ எந்த டைரக்ஷன் நான் பார்த்துருக்கான்? ஈஸ்ட்டாக பார்த்துருக்கான். இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். இப்போ அவன் ஈஸ்ட்டை பார்த்துருக்கான். இந்த மாதிரி டைரக்ஷன் சம், பிளட் ரிலேஷன் சம், அடுத்து சின்ன சின்ன பசில்ஸ், இந்த மாதிரி சம் உங்களுக்கு ரீசனிங்கில் கேட்பாங்க. அதுக்கடுத்து சிலாகிசம்னு ஒரு டாபிக். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட். அடுத்து ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபுட், எல்லா ஃப்ரூட்டும் ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. உனக்கு கொஷின் என்ன? எல்லா ஆப்பிளும் ஃபுட்டா? எல்லா ஆப்பிளும் ஃபுட்டா? ஆமாம், எல்லா ஆப்பிளும் ஃபுட்டு தான். ட்ரூ இல்லை ஃபால்ஸ், இந்த மாதிரி சம்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், எல்லா ஆப்பிளும் ஃபுட்டு தான் அப்படின்னு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அது கரெக்டாக இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிசிப்ளின், எல்லா ஸ்டூடெண்ட்டும் டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துட்டாங்க? சம் டிசிப்ளின் ஆர் ஸ்டூடெண்ட்டா, கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா ஆமாம், எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கும்போது கொஞ்சம் பேரும் கண்டிப்பாக டிசிப்ளினாக இருப்பாங்க. ஆமாம், இதுதான் என்னோட ஆன்சர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு கன்க்ளூஷன் கேட்பாங்க. அதுக்கடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஆர் சிட்டிங் இன் ஏ ரோ. ஒரு ஏபிசி ஒரு ரோவாக உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்க? பியோட லெஃப்டில் ஏ இருக்கான், அடுத்து சியோட லெஃப்டில் பி இருக்கான். ஹூ இஸ் இன் த மிடில்? பி தான் மிடில். என்னோட ஆன்சர் என்ன? பி. ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கும்போதே ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணி 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 நிறைய டைம் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணோன்னே நல்லா தெரிஞ்சிடும் எனக்கு. பியோட லெஃப்டில் ஏ, சியோட லெஃப்டில் பின்னு பார்த்தோன்னே மிடில் பின்னு சொல்லிடணும். இது டக் டக்குன்னு எப்படி வரும்? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதுக்கடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு மேலே ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கீழே கொஷின் கேட்பாங்க. இப்போ டேபிள் பேஸ்டுன்னா என்ன? மேலே ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்க? டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஷின் கேட்பாங்க. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? தமிழில் 80, இங்கிலீஷில் 70, மேக்ஸில் 90. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ? மூணையும் ஆட் பண்ணால் 80, 70, 150, 150, 90, 240, 240 by 1, 2, 3 divided by 3. இதை டிவைட் பண்ணால் 80. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ? 80. இந்த மாதிரி சம்ஸ். அடுத்து பார் கிராஃப்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா?
இந்த மாதிரி பார் கிராஃப் கொடுப்பாங்களா? கொடுத்துட்டு இதை வச்சு சம்ஸ் கேட்பாங்க. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? கிளாஸ் ஏல 50, கிளாஸ் பியில் 60. எந்த கிளாஸில் அதிக பேர் இருக்காங்க? கிளாஸ் பியில் தான் இருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் சொல்லுவோம் இந்த மாதிரி கொஷின்ஸ். அதுக்கடுத்து பை சார்ட். பை சார்ட்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இங்கே 30%, இங்கே 40%, இங்கே 25%. இந்த மாதிரி பை சார்ட் கொடுத்துட்டு அதில் கொஷின். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 40,000 என்ன பண்ணுறான்? சேலரி வாங்குறான். அதில் 25 ரெண்ட்டு கொடுக்குறான். அப்போ 40,000ல் 25% எவ்வளோ? 40,000ல் 25% எவ்வளோ? 10,000. ஓகேவா? இவ்வளோ தான் என்னோட ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து இப்போ பேசிக் அரித்மெட்டிக் கொஷின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடுவீங்களா? ஆப்டிடியூட் மாதிரி சம்ஸு. ஆப்டிடியூட் இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வட்டி. டோட்டல் எவ்வளோ? 1000 rupees. 2 வருஷம் நான் வட்டி கட்டுறேன், 5%. இப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பேன்? எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்? 100 rupees பே பண்ணியிருப்பேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லை, பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். 100 rupees பே பண்ணியிருப்பேன். எப்படி? 1000 rupees. இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்துருப்பீங்க, PNR/100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இது கிடைக்கும். ஆனால் இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிளாக ஒரு தனி வட்டி. அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி. 100னா அதுக்கு ஒரு வட்டி, 200, அடுத்து 300, அடுத்து 400. இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போட்டு போயிட்டே இருக்கிறது தான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000, 10%, 2 வருஷம். 1000ல் 10% எவ்வளோ? 100 ஒரு வருஷத்துக்கு. அடுத்து வட்டிக்கு வட்டினா என்ன? 1000 + 100, 1100க்கு வட்டி செகண்ட் இயர். அப்போ எவ்வளோ என்னோட ஆன்சர்? 110. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ் கால்குலேட் பண்ணி சம்ஸ். இது என்னடா அது டக்குன்னு ஏதோ ஆன்சர் போட்டே இருக்காரு, ஒரு புரியலையே, அதெல்லாம் பயப்படாதீங்க. கிளாஸில் உங்களுக்கு எல்லா சம்மும் பொறுமையாக தெளிவாக எல்லாம் நடத்துவேன். இது சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ எக்ஸாம்பிள், என்னென்ன மாதிரி சம் கேட்பாங்கன்னு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இது. நான் கிளாஸ் எடுக்கல. அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லாபம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளோ? இப்போது நான் ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 60 ரூபாய்க்கு விற்கிறேன். என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ? 10 rupees. இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம். அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் சம். இப்போ ஒரு பொருளை வந்து 200 rupees ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட். இப்போ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்க? 10%னா 20. அப்போ 180க்கு சேல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்னா ஏ வந்து 1000 இன்வெஸ்ட் பண்ணுறான், பி வந்து 2000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 3000. 8000, பி 2000, ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 3000. பார்த்தோன்னே தெரியும், சிம்பிள் தான். இப்போ ஏக்கு மட்டும் எவ்வளோன்னு கேட்குறேன். ஏக்கு எவ்வளோ? 1000 தான். பிக்கு 2000. ப்ராஃபிட்டு பிரித்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப், ஏ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ, இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. இதுக்கடுத்து மிக்சர் அண்டு அலிகேஷன். மிக்சர் அண்ட் அலிகேஷன்னா கலப்படம். இப்போ ஒரு 10 ரூபா அரிசி இருக்குது, 20 ரூபா அரிசி இருக்குது, ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோக்கு விற்பேன்? 15 ரூபாய்க்கு விற்பேன். அந்த மாதிரி இப்போது 2 லிட்டர் ஒரு பால் இருக்குது, 3 லிட்டர் ஒரு மில்க் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நான் சேல் பண்ணால் ஆவரேஜாக என்ன ப்ரைஸுக்கு நான் வந்து சேல் பண்ணுவேன்? கிட்டத்தட்ட என்ன கலக்கிறேன், இதையும் கலக்கிறேன், இதையும் கலக்கிறேன், மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறேன். அந்த மாதிரி மிக்சர் அண்டு அலிகேஷன்.
இந்த யூஸ் பண்ணி சம் கேட்பாங்க. அதுக்கடுத்து மென்சுரேஷன். மென்சுரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏரியாஸ். இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதோட ஏரியா என்ன? ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதோட ஏரியா என்ன? சர்க்கிள் இருக்குது, இதோட ஏரியா என்ன? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. சைடு என்ன? 5. இது 5னா கண்டிப்பாக இதுவும் 5 தான், இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? 5 × 5, 25. என்னோட ஆன்சர். அடுத்து வால்யூம் ஆஃப் கியூப். கியூப் என்ன பண்ணுவோம்? என்ன கொடுத்துருக்காங்க? சைடு வந்து 3. கியூபோட ஃபார்முலா என்ன? a கியூப். a கியூப்னா 3 × 3 × 3. 3 3s are 9, 9 3s are 27. என்ற ஆன்சர் வந்து 27. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போது என்னென்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறாங்க? சிம்பிளிஃபிகேஷனில் சின்னதாக சிம்பிளிஃபை சம்மு, ஃப்ராக்ஷன், டெசிமல், அடுத்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி, அடுத்து ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஆவரேஜில் கேட்பாங்க. அடுத்து ஆவரேஜில் என்ன கேட்பாங்க? ஏஜஸ்லாம் கேட்பாங்க. ஏஜஸ்னால் அப்பாவோட வயசு 50, பையனோட வயசு வந்து 15. 5 வருஷம் கழிச்சு இவருக்கு வயசு இவ்வளோ இருந்தால் இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த மாதிரி ஏஜஸ்ஸும் கேட்பாங்க. அதுக்கடுத்து நம்பர் சீரீஸ். ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் 1 3 5 7, அடுத்து என்ன? 9 வரும். இந்த மாதிரி சீரீஸ். அதில் என்ன பண்ணுவாங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ்னால் ஏபிசிடிஸ் வச்சு கேட்பாங்க. அதுக்கடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங். ஒரு லெட்டர், இந்த லெட்டருக்கு இதுன்னா இந்த லெட்டருக்கு என்ன வரும்? அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து டைம் ஒர்க் அண்டு டிஸ்டன்ஸ். இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க, இவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ டேப் இருக்குது, இவ்வளோ டேங்க்ஸ் இருக்குது, இது எவ்வளோ டைமில் ஃபில் ஆகும், அந்த மாதிரி சம்ஸு. டைம் ஒர்க் டிஸ்டன்ஸு. அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங்னா பசில்ஸ். பசில்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளாஸில் நான் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பிளட் ரிலேஷன், அடுத்து டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து. அடுத்து சிலாகிசம். சிலாகிசம்னா ஒன்றும் இல்லை, எல்லா ஃப்ரூட்டும், எல்லா ஆப்பிள்ஸும் ஃப்ரூட்டு, எல்லா ஃப்ரூட்டும் ஃபுட்டு, அப்போ எல்லா ஆப்பிளும் ஃபுட்டா? இந்த மாதிரி சிம்பிள் கொஷின் தான். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, அது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரோனா எப்படி? இந்த மாதிரி லைனாக உட்காந்துருக்காங்க. அடுத்து ஒரு லைனில் ஸ்ட்ரெயிட்டாக எல்லோரும் இந்த மாதிரி நிற்கிறாங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா ஒரு டேட்டா கொடுத்துட்றாங்க, அதை வச்சு கீழே கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின். டேபிள்ஸு, பை சார்ட்ஸு, பார் டயக்ராம், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து பேசிக் அரித்மெட்டிக்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். லாபம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளோ. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் இருக்கும், ஆஃபர் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்ட்னர்ஷிப். இவ்வளோ 2 பேர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ லாபம் கிடைக்குது, இவங்களுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி சம். அடுத்து வந்து மிக்சர் அண்டு அலிகேஷனாக கலப்படம். ஒரு 2 ரேட்டு உள்ள பொருளை கலக்கிறோம், அதை சேல் பண்ணால் எவ்வளோக்கு சேல் பண்ணுவோம், அந்த மாதிரி சம்ஸு. அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ஸு, வால்யூம் ஆஃப் கியூபு, இந்த மாதிரி சம்ஸ். மேக்ஸில் இவ்வளோ தான் டாபிக்ஸ். இதுக்கு இன்னும் சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும். இது படித்தாலே அது எல்லாமே ஈஸியாக கவர் ஆகிடும். வேறு என்ன இருக்கும்? ஹெச்சிஎம் இருக்கும், ஹெச்சிஎஃப், அடுத்து எல்சிஎம், நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சது தான். இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும். இவ்வளோ தான் மேக்ஸ். இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா 25க்கு 25 ஈஸியாக வாங்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 25 மார்க் வாங்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சம் எடுக்கிறேன்னா அதுக்கு ஆன்சர் வர வைக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்பீடாக நான் வர வைக்கிறேன்றது தான் முக்கியம். என்னோடய காம்படிட்டர் வந்து 10 செகண்டில் போட்டால் நான் 5 செகண்டில் என்னோடய ஆன்சரை போடணும். 5 செகண்டில் நான் ஆன்சரை போடணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அவன் 100 கொஷின் சால்வ் பண்ணுறான்னா நான் 200 கொஷின் சால்வ் பண்ணணும். பண்ணால் என்னால் 5 செகண்டில் ஒரு ஆன்சரை போட முடியும். உங்களோட கோர்ஸில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸு, ட்ரிக்ஸு, கொஷினை பார்க்குறோம், ஆன்சர் போடுறோம். அந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவேன். மேக்ஸை பார்த்து பயப்பட வேணாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா என்னை கேளுங்க. தேங்க்யூ.